கர்த்தரின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்கய்யா. ஸ்தோத்திரம்மா. இன்றும் கூட நாம் ஒரு புதிய வேத பாடத்தை தியானிக்கலாம். நாம் ஜெபத்துடன் இந்த வேத தியானத்தை துவங்குவோம். பிரதர் உதயா, நீங்க ப்ரே பண்றீங்களா? எங்கள் கண்மலை மீட்பமான கர்த்தாவே, இந்த வாழ்க்கை வரைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளில் கர்த்தாவே, மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு ஈவாய் கொடுத்து, இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றாக இணைந்த கர்த்தாவே, ஏசப்பா உம்முடைய வேதத்தை தியானிக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு கர்த்தாவே ஒரு வாய்ப்பை கொடுத்து கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆவியானவர் தாமே கர்த்தாவே எங்களோடு வாசம் பண்ணுங்க கர்த்தாவே. உம்முடைய வேத வசனங்களை கர்த்தாவே பகிர்ந்து கொடுக்கிறதான உம்முடைய பிள்ளையை கர்த்தாவே நீங்க ஆவிக்குள்ளாக நடத்தி வாழ்த்துக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களை கேட்கும்படியாக எங்கள் மன கண்களை கர்த்தாவே கேட்க விடமாற்றிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் மனக்கண்கள் திறந்தவர்களாக, செவிகள் கர்த்தாவை கேட்கிற மக்களாக எங்கள் கவனத்தை எங்கேயும் சிதற விடாமல் கர்த்தாவே இந்த கர்த்தாவே வேத ஆராய்ச்சியில கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஆவியானவர் தாமி அப்படியாக எங்களை வழிநடத்தக்கூடிய வைக்கான நடி கர்த்தாவே. இன்னும் கூட கர்த்தாவே இந்த இணைப்பில் உள்ள அத்தனை தேவப்பிள்ளைகளை எங்களுடைய கர்த்தாவே சரியான நேரத்தை கூட்டி சேர்த்து கர்த்தாவே கர்த்தாவே இங்கு பிரசங்கிப்படுகிற ஒவ்வொரு வேத வசனங்களை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கைக்கு, நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கு கர்த்தாவே அது பலனாக கர்த்தாவே இருக்க உதவி செய்ய வாழ்த்திருக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களை தாண்டி கர்த்தாவே புதிய கணம் மகிமை எல்லாவற்றையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நடப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். நாம் வேத தியானத்திற்குள் செல்வதற்கு முன்னாடி புதிதாக யாராவது இந்த பைபிள் ஸ்டடியில பார்ட்டிசிபேட் பண்றீங்க, இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். சில புது பெயர்கள் எனக்கு தெரியுது. ஸோ நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். எப்படி உங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடி பத்தி தெரியும்னு நீங்க சொல்லலாம். புதிதாக யாரும் இல்லைன்னா நாம வேத தியானத்திற்குள் செல்லலாம். அதை நம்ம டிவோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பானவர்களே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்னொரு வேத ஆய்வில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைய வேத ஆய்வு ஒரு வேத பகுதியை அடிப்படையாக கொண்டு நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 13வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு அந்த அதிகாரம் முழுக்க நாம மனசுல வச்சுக்க போறோம். 13வது வசனம் அடிப்படை வசனமாக கொண்டு இன்றைய வேத ஆய்வுக்குள் நாம் கடந்து போகிறோம். அன்பானவர்களே, யுத்தம் நடக்கிற தேசங்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். யுத்த செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் யுத்தத்தினால் ஏற்படுகிற பாதிப்புகளை பற்றி அதிகமாக நமக்கு தெரியாது. பாதிக்கப்பட்டவர்களுடைய வலிகள் பொதுவாக வெளியே தெரிவதில்லை. சமீப காலத்தில் இஸ்ரவேல் பாலஸ்தீனாவுக்கு இடையான யுத்தம் தான் மிகப்பெரிய யுத்தம்.
தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த யுத்தத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது குழந்தைகள். குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடல் நிலையை விட மனநிலை மிக முக்கியம். இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன குழந்தைகளுடைய மனநிலை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான அடக்கங்கள், யுத்தத்தினால் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தொடர்ந்து இறுதி சடங்குகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதை குழந்தைகள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ச்சியான துப்பாக்கி சத்தம், குண்டுகளின் சத்தம் அவர்கள் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த சப்தம் அவர்களுக்குள், அவர்கள் மனநிலைக்குள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உறவினர்களுடைய மரணம், தொடர்ந்து தன் உறவினர்களில் யாராவது ஒருவர் மரிப்பது அவர்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தங்களுடைய உடல் உறுப்புகளை இழப்பது அல்லது தங்கள் உறவினர்கள், நண்பர்கள் இந்த யுத்தத்தினால் உடல் உறுப்புகளை இழப்பது அவர்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த மனநிலை பாதிப்பை உளவியலாளர்கள் PTSD என்று அழைக்கிறார்கள். PTSD என்றால் போஸ்ட் ட்ரௌமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். தமிழில் சொல்வதென்றால் அதிர்ச்சிக்கு பிறகான மன அழுத்த பாதிப்பு. ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்ட பிறகு மனதில் ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுதான் அதிர்ச்சிக்கு பிறகான மன அழுத்த பாதிப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த பாதிப்பு 4 விளைவுகளை ஒருவருக்குள் ஏற்படுத்தும். முதல் விளைவு என்னவென்றால், திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். அந்த இழப்பு, அந்த யுத்த சத்தம் அவர்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். எனக்கு இதில் ஒரு அனுபவம் உண்டு. ஒரு முறை பைக்ல போய் பின்னால் வந்த கார் என்னோட பைக்கை இடிச்சு பைக்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட. கடவுளுடைய கிருபையினால பெரிய காயங்கள் எதுவுமின்றி கடவுள் காப்பாற்றினார். ஆனால் அந்த பயம் எனக்குள் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் இருந்தது. பைக் எடுக்கும் போதெல்லாம், ஓட்டும் போதெல்லாம், அல்லது பின்னால் ஒரு கார் வருகிற சத்தம் கேட்கும் போதெல்லாம் உடலில் ஒரு அதிர்ச்சி ஏற்படும். இடித்து விடுவார்களோ என்கிற பயம் ஏற்படும். யுத்த களத்தில் தொடர்ந்து மரணங்களை சந்திக்கிற குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர்களுக்குள்ள திரும்ப திரும்ப அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்குமா? தொடர்ந்து இரவு நேரங்கள்ல பயங்கரமான கனவுகள் வரும். ஏன்னா இந்த சூழல் இரவுல அது கனவா பிள்ளைகளுக்கு வரும். எனவே பயங்கரமான பயமுறுத்துகிற கனவுகள் தோன்றும். அதே போல யுத்த சத்த கேட்கிற இடத்துக்கு போக விரும்ப மாட்டாங்க. அந்த செய்தியை கேட்க விரும்ப மாட்டாங்க. அந்த அதிர்ச்சி ஞாபகம் வருவதையே விரும்ப மாட்டாங்க. காதை பொத்திக்கிட்டு ஓடணும்னு நினைப்பாங்க. அந்த சூழல்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு நினைப்பாங்க. 4வது பயம், கவலை, எப்போதும் பதட்டம். இது ஒண்ணா இருந்துகிட்டே இருக்கும். பயந்துகிட்டே இருப்பாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்பவும் ஒரு விதமான பதற்றத்திலே இருப்பாங்க, டென்ஷன்லயே இருப்பாங்க. இதுதான் இந்த PTSD ஏற்படுத்துகிற விளைவு. எங்கெல்லாம் யுத்தம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மனநிலை பிரச்சனை ஏற்படும். இஸ்ரவேலர்கள் இந்த பாதிப்பை அடைந்தவர்கள். பாபிலோனிய சிறையிருப்பு காலத்தில், வரலாற்றுல அதற்கு ஒரு காலம் குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 597 586 வரைக்குமான இந்த இடைப்பட்ட காலங்கள்ல இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டார்கள். பாபிலோன்ல இருந்து ஒரு பெரும் படை வந்து இஸ்ரவேலர்களோடு யுத்தம் செய்து அநேக இஸ்ரவேலர்களை கொலை செய்து
மீதி இருக்கிற இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார். சொந்த வீடுகளை இழந்தார்கள். சொந்த தேசத்தை விட்டு அவர்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அடிமையாக வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தொடர்ச்சியான பயம், தொடர்ச்சியான வலி, எதிர்காலத்தை பற்றிய கவலை, இதெல்லாம் அவர்களுக்குள் ஏற்பட்டது. அவர்கள் வலிகளை விவரிக்கிற ஒரு வேத பகுதி உண்டு. பாபிலோனிய சிறையிருப்பில் அவர்கள் எந்த அளவுக்கு மனதளவில் பாதித்திருந்தார்கள் என்பதை ஒரு சங்கீதம் சொல்லுது. சங்கீதம் 137, சங்கீதம் 137. ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொருவர் வாசிக்கலாம். முதல் வசனம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். அழுதுகிட்டே இருக்கிறாங்க, தொடர்ச்சியா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வீடு இல்ல, நிலம் இல்ல, சொந்த தேசத்தை விட்டு வந்தாச்சு, இங்க அடிமைகளாக வாழ்கிறார். பாலும் தேனும் வழிந்தோடுகிற கானான் தேசத்தில் ராஜாக்களைப் போல, ராணிகளைப் போல வாழ்ந்தவர்கள் இங்கே அடிமைகளாக இருந்ததால் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். 2வது வசனம் வேறொருவர். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் இசையில் பிரியமுள்ளவர்கள். அழகா பாடுவாங்க, எல்லாரும் ஒரு இசைக்கருவி வாசிப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் தூக்கி அலரி செடிகளின் மேல்ங்கிறாங்க. அலரி செடிகள்னா நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற செடிகள் மேல். அது நாங்க திரும்ப எடுக்கவே கூடாதுன்னு வச்சுட்டோம். ஏன்னா பாடவோ இசை வாசிக்கவோ இப்ப மனசு இல்ல, மகிழ்ச்சி இருதயத்துல இல்ல, கண்ணீர் தான் இருக்குது. எனவே சந்தோஷமாக பாட முடியாது. எனவே எடுக்கக்கூடாத இடத்துல கொண்டு போய் வச்சுட்டோம். இனிமே அங்க எடுக்கவே கூடாது, வேண்டான்னு வச்சுட்டோம். 3வது வசனம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அவங்க பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, எங்களை சிறைப்பிடித்தவர்கள், எங்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க, எங்களை பாழாக்கினவர்கள், எங்க வாழ்க்கையை கெடுத்தவர்கள், என்னை அடிமையாக்கி வச்சிருக்கிறான். என் வாழ்க்கைய பாழாக்கி வச்சுட்டு நீ பாடுன்னா நாங்க எப்படி பாடுவோம்? இஸ்ரவேலர்கள் சிறந்த பாடல்கள், அதனால பாட சொல்லுவாங்களாம். பாபிலோனியர்கள் சொல்றாங்க, நாங்க எப்படி பாடுவோம்? நாங்க சிறைப்பட்டு கிடக்கிறோம், எங்க வாழ்க்கை பாழா கிடக்குது, எங்களால பாட முடியாது. 4வது வசனம். சங்கீதம் 137 வசனம் 4. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? நாங்க கடவுளுடைய பாட்டை இன்னொரு தேசத்துல பாட மாட்டோம். ஏன் பாட மாட்டோம்? பாடக்கூடாதுன்னு இல்ல, இங்க சந்தோஷமா இல்லையே, எப்படி பாட முடியும்? சந்தோஷம் இல்லாதனால எங்களால பாட முடியாது. நாங்கள் பாட விரும்பல, எங்களுக்கு அந்த பாடல்ல விருப்பம் இல்லை. 5வது வசனம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. அவங்களால அவங்க தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் மறக்கவே முடியல. வேதத்தின் அடிப்படையில் 70 வருஷம் அவர்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள். இந்த 70 ஆண்டுகளும் இஸ்ரவேலையே நினைச்சிருந்தாங்க, சொந்த தேசத்தையே நினைச்சிட்டு இருந்தாங்க. அது அவங்களால மறக்கவே முடியல. அதையே நினைச்சு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நினைவுகள், திரும்ப திரும்ப நினைவுல வந்துகிட்டே இருக்கும். அவர்கள் அதையே நினைத்து கொண்டிருந்தார்கள், அதை மறக்க முடியல. ஒருவேளை நாங்க மறந்துட்டா எங்க தொழிலே மறந்துடுங்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் மிகச்சிறந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொரு குடும்பம் ஒரு தொழில் செய்யும், அந்த தொழிலே நாங்கள் மறப்பதாகங்கிறாங்க. 6வது வசனம். நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாய் எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. அவங்க பாருங்க, உன்னை நான் மறக்கவே மாட்டேன், மறந்துட்டா என் நாவே மேல ஒட்டிக்கிட்டோங்கிறாங்க. நான் பேசவே வேணாங்கிறாங்க. அப்போ பேசவும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க,
பேசுறதுக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. பேசாமையே போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மறக்க முடியல அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய, எருசலேமை, சொந்த தேசத்தை. நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோமானால் ஒரு 2 நாள் 3 நாள் கூட நம்மளால அங்க இருக்க முடியறது இல்லை. நம்ம வீட்டு ஞாபகம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் நமக்கு நிம்மதி வரும். ஆண்டு கணக்கில் வீடு இடிக்கப்பட்டு தேசம் பாழாக்கப்பட்டு கிடக்குறாங்க. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 7வது வசனம். கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதேமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. அந்த அதிர்ச்சி இன்னும் மறக்கல பாருங்க. இவங்கெல்லாம் எங்க தேசத்தை இடிக்க சொன்னாங்க. எருசலேமை அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. அந்த பழி வாங்குற உணர்வு, கோபம், வெறுப்பு, பயம், டென்ஷன், அதான் பதட்ட நிலை. அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. எங்க வீட்டையும் எங்க நாட்டையும் எங்க ஆலயத்திலையும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. 8வது வசனம், கோபம். பாபிலோன் குமார்த்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். அந்த கோபம், வெறுப்பு, எரிச்சல், எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி செய்யறவன் பாக்கியவான். எங்களுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு நடக்கணும். நாங்க பட்ட வேதனையெல்லாம் நீ அனுபவிக்கணும். அந்த கோபம். கடைசி வசனம் வாசிக்க வேண்டாம். அந்த வசனம் எனக்கு எப்பவுமே அதை வாசிக்கிறதுல ஒரு பெரிய சங்கடம் ஏற்படும். அது அவங்க கோபத்துடைய வெளிப்பாடு. நீங்க மனசுக்குள்ள அதை வாசிச்சு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப பயங்கரமான வசனம். அவ்வளவு கோபம், அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு பதட்டம். ஏன்? அந்த வலி. நாங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் உறவினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எங்க வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது. எங்கள் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்குது. இந்த வலியிலிருந்து எங்களை யார் காப்பாத்துறது? இதுதான் PTSD, போஸ்ட் ட்ரௌமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அதிர்ச்சிக்கு பிறகான கடுமையான மன அழுத்தம். அந்த வலியில் இஸ்ரவேலர்கள் இருந்தார். தாங்க முடியாத வேதனையில் இஸ்ரவேலர்கள் இருந்தார். இந்த காலகட்டத்தில் கடவுள் இஸ்ரவேலர்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். கடவுளத்தில் ஒரு அற்புதமான குணம் உண்டு. நாம் துன்பப்படும் போது நம்மை விட்டு விலகி போக மாட்டார். நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் நம்மோடு பேசுவார். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் பாஸ்டர், கடவுள் என் கூட பேசினாரு. அது ஒரு வசனத்தின் வழியாகவோ, ஒரு ஊழியக்காரர்கள் வழியாகவோ, அல்லது எங்கோ கேட்ட ஒரு அருளுரை வழியாகவோ, சோசியல் மீடியாவிலையோ, ஒரு சர்ச்சிலேயோ, நேர்லையோ, எங்கோ ஒரு மனிதர் வழியாகவோ, அல்லது திடீரென்று படித்த வேத வசனத்தின் வழியாகவோ, அல்லது வேதத்தை எடுத்து படிக்கும் போதோ அவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருப்பார். நம்மை விட்டுற மாட்டார். நம்ம கூட இருப்பார். நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அதே போல இந்த கடுமையான மன அழுத்தத்தில் இருந்த இஸ்ரவேலர்களோடு ஏசாயாவின் வழியாக கடவுள் பேசிக்கொண்டே இருந்தார். முக்கியமா செகண்ட் ஐசையா என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு பகுதி உண்டு. 2வது ஏசாயா. அது 40 55 வரை இருக்கக்கூடிய அதிகாரங்கள். 1 39 முதல் ஐசையா, 56 66 3ஆம் ஐசையா, 40 முதல் 55 வரை இருக்கக்கூடியது 2வது ஐசையா. இந்த 2வது ஏசாயா பகுதி தான் அவர்கள் சிறையிருப்பில் இருந்த காலம். 3ஆம் ஐசையா விடுதலையாகிற காலம். முதல் ஏசாயா எச்சரிப்பின் காலம். 40 முதல் 55 அவர்கள் சிறையிருப்பில் இருந்த காலம். இந்த காலகட்டத்தில் கடவுள் அவர்களை தைரியப்படுத்தி கொண்டே இருந்தார். அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது, உடஞ்சி போயிடக்கூடாது. நம்ம எப்பவுமே சோர்ந்து போகும்போது ஒருத்தர் உற்சாகப்படுத்துறதுக்கு பக்கத்துல இருக்கணும். ஆனா நமக்கு பல நேரம் அப்படி கிடைக்கிறது இல்லை. நாம் சோர்ந்து போகும்போது மேலும் சோர்வு ஏற்படுத்துகிற, உடஞ்சிருக்கும் போது மேலும் உடைய வைக்கிற, துன்பத்தில் இருக்கும்போது மேலும் துன்பத்தை அதிகப்படுத்துகிற யாராவது ஒருத்தர் தான் மாற்றாங்களே தவிர இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு உதவி செய்கிறவர்கள் குறைவு. அந்த வேலையை கடவுள் செய்வார். தனது பிள்ளைகள் துன்பத்தில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது, தாழ முடியாத வேதனையில் இருக்கும்போது, அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு கடவுள் அவர்களோடு பேசிக்கொண்டே இருப்பார்.
பேசிக்கொண்டே இருப்பார். குறிப்பாக 43வது அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனத்திலும், முதல் 7 வசனங்கள்ல ஒவ்வொரு வசனத்திலும் அவர்களுக்கு மிக ஆறுதலாக பேசிக்கொண்டே இருப்பார். குறிப்பாக 3வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 43 வசனம் 3. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர். தப்பு. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. 43:3. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நான்காவது வசனம் வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமா, என்ன சொல்றார் கடவுள்? நீ என் பார்வைக்கு அருமையான. அப்போ அந்த இஸ்ரவேலர்களை ஆரம்பிக்கும் போதே கடவுள் என்ன சொல்றாரு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ கனம் பெற்றாய்ங்கிறார். உன்னை நான் மதிப்புக்குரியவர்களா தான் நான் வச்சிருக்கேன். என் மனசுக்குள்ள மரியாதைக்குரிய இடம் உனக்கு உண்டு. நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போ இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்லை இந்த வார்த்தைகள், நமக்கும் கூட இந்த வார்த்தைகள். ஏன்னா நாமும் புதிய இஸ்ரவேலர்கள், ஞானஸ்நானத்தின் வழியாக கடவுளுடைய பிள்ளையாக இணைக்கப்பட்டவர்கள், திருசாக்கிறதன் வழியாக இயேசுவின் சரீரமாய் இணைக்கப்பட்ட கூட்டம். நமக்கு சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம், துன்பம் ஏற்பட்டிருக்கலாம், நாம் துன்பத்தின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிறரால் புறக்கணிக்கப்படலாம், வெறுக்கப்படலாம். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்தி, நீ என் பார்வைக்கு அருமையானவர், நீ கனம் பெற்றவர். நமக்கு ஒரு மரியாதை கடவுள் வச்சிருக்கிறார், நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பு நம்மிடத்தில் குறையவே குறையாது, நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். 5வது வசனம் வேறொரு வாசியங்கள். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆமா, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, நான் உன் கூடவே இருக்கிறேன். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை, நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். நாம துன்பப்படும் போது நம்மோடு இருப்பார். நம்ம மனிதர்கள் பொதுவாக சந்தோஷமாக இருக்கும்போது கூட இருப்பார்கள், துன்பப்படும் போது விலகிக் கொள்வார்கள். ஆனால் கடவுளோ நாம் துன்பப்படும் போதும் நம்மோடு கூட இருப்பார், நம்மை விட்டு விலகி போக மாட்டார், நம்மோடு கூட இருந்து கொண்டே இருப்பார். அழகா கடவுள் அவர்களை ஆறுதலப்படுத்துறார். நீ என் பார்வைக்கு அருமையானவர், உனக்கென்று ஒரு மரியாதை என் மனசுக்குள்ள இருக்குது, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்ப கடவுள் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருப்பார், நம்மை விட்டு விலகி போக மாட்டார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். நான் வெறுக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற கவலை இருக்குமானால் கடவுள் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். தள்ளப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு இருக்குமானால் நான் உன் மீது மரியாதை வைத்திருக்கிறேன், என் மனசுல உனக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு, கனம் பெற்றாய், கனம் பெற்றாய், ஒரு மரியாதைக்குரிய இடம் உனக்கு உண்டு. நாம சில பேரு நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம், நம்மை கனவீனமா பேசியிருக்கலாம், உன்னால எனக்கு எந்த பயனும் இல்லை என்று வார்த்தைகளை விட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நமக்கு மதிப்பு உண்டு. அவர் நம்மை மரியாதைக்குரிய இடத்தில் வைத்திருக்கிறார். நமக்காக இயேசு ஜீவனையை கொடுத்தவர். அந்த மதிப்பும் மரியாதையும் அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்கிற வசனத்தின்படி நம்மை ஒரு தகுதியான இடத்தில் வைக்கவே கடவுள் விரும்புவார். மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதை கடவுள்
ஒருபோதும் விரும்புவது இல்லை. எனவேதான் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். எனவே முதலில் நாம் துன்பத்தில் இருக்கும்போது, துயரத்தில் இருக்கும்போது கடவுள் நமக்கு செய்கிற காரியம் நம்மை நம்பிக்கைக்குள் கொண்டு வருவார். நம்முடைய அவநம்பிக்கையை விட்டு நம்பிக்கைக்குள் கொண்டு வருவார். அவிசுவாசத்தை விட்டு விசுவாசத்துக்குள் கொண்டு வருவார். அதுக்குதான் அவர் நம்பிக்கை ஏற்படுத்தும் வார்த்தைகளை சொல்கிறார். பயப்படாது, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகல, உன்னை நான் கொண்டு வருவேன், உன் பிள்ளைகளை கொண்டு வருவேன், அடிமைத்தனத்திலேயே நீங்க வாழ்ந்து செத்து போக மாட்டீங்க, மீட்பின் வாழ்க்கைக்கு வந்து சேருவீங்க, தைரியமாக இருங்கள் என்று அவர்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே நம்மை கூட அவர் நம்பிக்கைக்குள் கொண்டு வந்து சேர்ப்பார். விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு அவர் உதவி செய்வார். துன்பம் வரும்போது இந்த வசனங்கள் நம் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு கனமான இடத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞாபகம் நமக்கு வர வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் துன்பத்தில் இருக்கும்போது நமக்கு செய்கிற மிக முக்கியமான இன்னொரு காரியம் 10வது வசனம். 10வது வசனத்தை ஒரு வாசிங்கள். நானே அவர் என்று நீங்கள் என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. கடவுள் என்ன சொல்லுகிறார்? நான் யார் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்குங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்க கடவுள், எனக்கு முன்னாடி ஒரு கடவுள் கிடையாது, நான் தான் ஆரம்பம், எனக்கு பின்னாலும் ஒரு கடவுள் இருக்க போறதில்ல, நான் தான் நிரந்தரமான கடவுள். ஆனால் நான் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் அவரை உணர்ந்து கொள்வது, எப்படி நாம் அவரை அறிந்து கொள்வது என்றால், நம்முடைய கடந்த கால அனுபவங்களை நினைத்து பார்க்க வேண்டும். 12வது வசனத்திலையும் அதையே திரும்ப அவர்களுக்கு இன்னும் விளக்கமா புரிய வைப்பாருங்க. 10வது வசனத்துல என்ன சொல்லுகிறாரோ அதையே 12வது வசனத்தில் சற்று விளக்கமாக பேசுகிறார். வேறொரு வாசிக்கலாம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். அதன் பொருள் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன் ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறேன். இப்ப இருக்கிற துன்பம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, இப்ப அனுபவிக்கிற வலி ஞாபகம் இருக்குது, இப்ப அனுபவிக்கிற கஷ்டம் ஞாபகம் இருக்குது, இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவமானம் ஞாபகம் இருக்குது, இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை ஞாபகம் இருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் நான் செய்த நன்மைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இது மிக முக்கியமான கேள்வி இல்ல? யோசிச்சு பாருங்க. இப்ப அனுபவிக்கிற துன்பம் மட்டுமா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பெரிய துன்பம்? அல்லது இது முதல் துன்பமா? இதைவிட பெரிய துன்பங்களை நாம் அனுபவிக்கல? இதைவிட பெரிய வலிகளை வாழ்க்கையில் அனுபவிக்கல? இதைவிட பெரிய அவமானங்களை, நிந்தைகளை, தோல்விகளை அனுபவிச்சு கடந்து வரல? அப்பெல்லாம் கடவுள் கூட இருந்தாரா இல்லையா? நான் விளங்க பண்ணினேனே, நான் ரட்சித்தேனே, நான் அறிவித்தேனே. இந்த வார்த்தைகள் கவனிச்சு பாருங்களேன். நான் பின்னால் இருந்து போறேன், அவர் முன்னால் இருந்து சொல்றார். நான் அறிவித்துனா வசனத்தை வைத்து உங்களை வழி நடத்தினேன், துன்பம் வரும்போதெல்லாம் ரட்சித்தேன், நான் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கடந்த காலத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாம் துன்பப்பட்ட இடத்தில் தலை நிமிர வைத்திருக்கிறார், அவமானப்பட்ட இடத்தில் பெருமைக்குரியவர்களாக மாற்றியிருக்கிறார், வியாதிப்பட்ட இடத்தில் இரட்டத்தனையான பலன் கொடுத்திருக்கிறார், கண்ணீர் விட்டு கதறிய இடத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த அதிசயங்கள் எல்லாம் கடவுள் செய்யலையா? அது எல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்க உட்கார்ந்து ஆறுகளுக்கு பக்கத்துல அழுதுகிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு கடந்த காலத்தில் நான் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். அப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலை ஆக்கினார்? செங்கடலுக்கு நடுவே நடத்தி கொண்டு வந்தாரு, வானத்திலிருந்து மன்னா கொடுத்தாரு, கற்பாரிலிருந்து தண்ணீர் வர வைத்தாரு, உடை பழசாகவில்லை, செருப்பு தேய்ந்து போகவில்லை, வனாந்தரத்தில் பாதுகாத்தார், பகலிலே வெயில் அணுகாமல் இரவிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தை வைத்து அற்புதமாக பாதுகாத்தாரு.
அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேட்கிறார். ஏன் அழுறீங்க? ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் உடைஞ்சிட்டீங்க? ஏன்னா நீங்க கடந்த கால கடவுள் செய்த நன்மைகளை மறந்து போனீர்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்க வேண்டும்ங்கிற. எதை உணரணும்? அவர் செய்த நன்மைகளை உணரணும். எதை அறிந்து கொள்ளணும்? அவர் எப்படி நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஒரே ஒரு முறை நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய அதிசயங்களை கடந்த காலத்தில் கர்த்தர் செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தோல்விகள்ல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய இழப்புகள்ல இருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற துன்பங்களை சர்வசாதாரணமா கடந்து போயிடலாம். எனவே அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப முதல்ல நம்மை நம்பிக்கைப்படுத்துகிறார். தைரியமா இருங்க, நான் கூட தான் இருக்கிறேன், ஒன்னும் பதட்டப்படாதீங்க, நீங்க ரொம்ப விசேஷமானவங்க, உங்களுக்கு என்னுடைய இருதயத்துல ஸ்பெஷல் இடம் இருக்குது, கவலைப்படாதீங்க. ரெண்டாவது, நினைச்சு பாருங்க, கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள், வேதனைகள், வலிகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. அப்பெல்லாம் நான் உங்க கூட இருந்தேன், நான் அற்புதம் செய்திருக்கிறேன், நான் உங்களை ரட்சித்து இருக்கிறேன், உங்களுக்கு நான் யார் என்பதை காட்டியிருக்கிறேன். இப்போ நான் காட்டுறேன், இப்போ நான் செய்வேன். ஆனால் விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் நடக்க முடியாது நடக்குங்க. செங்கல் 2ஆக பிளக்கும் இஸ்ரவேலுக்கு தெரியுமா? இல்ல மோசேக்கு தான் தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு உணவு வரும் என்பது இஸ்ரவேலர்கள் கனவு கண்டிருப்பார்களா? அவர்கள் இருக்கிற இடத்துக்கு காடை வரும் என்பது சாத்தியமா? இந்த மாதிரி அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கலையா? வானத்திலிருந்து மன்னா வரலையா? நாம் இருக்கிற இடத்துக்கு காடை வரலையா? ஒரு முறை நாம் செங்கடலை கடந்து வரலையா? செங்கடல் கடந்தோம்னா செங்கடல் கடக்கிறது இல்ல, எத்தனை துன்பங்களை கடந்து வந்திருப்போம். செங்கடலை விட மோசமான துன்பங்களை கடந்து வந்திருப்போம். கற்பனை செய்தா நமக்கு நம்ம கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் அந்த ஞாபகம் வரும், அந்த அதிசயங்கள் நினைவுக்கு வரும். அதெல்லாம் ஞாபகம் வைங்கன்றார். கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனாலதான் சாட்சி சொல்லுகிற பழக்கத்தை நாம் வச்சிருக்கிறோம். ஏன்னா அதை மறந்துடக்கூடாது. அதை ஏன் மறக்க கூடாது? கடவுளை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு இல்லை, நம்மை காப்பாத்திக்கிறதுக்கு. இது நம்ம சாட்சி சொல்றதுனால கடவுள் பெருமைப்படுறது, நம்ம சாட்சி சொல்றதுனால கடவுள் பெருமைக்குரியவர் தான். ஆனா ஏன் சாட்சியை நாம் சொல்றதுக்கு பழகி கொள்ளுகிறோம் என்றால், இப்ப இருக்கிற துன்பங்களை ஜெயிக்கணும்னா அந்த சாட்சி நமக்கு தேவைப்படுது. அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியிருக்குது. அப்பதான் தைரியம் வரும். அதையே பார்த்துட்டோம், இது என்ன? அதிலேயே கர்த்தர் நடத்திட்டார், இது என்ன? அதிலேயே கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டார், இப்ப என்ன? உணர்ந்து அறிந்து விசுவாசம் வை. எனவே கடந்த காலத்தை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக 13வது வசனம். 13வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். நான் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? மூன்றாவது, என்னை யாரும் தடுக்க முடியாது. த பவர் ஆஃப் காட், அவருடைய ஆற்றலை சொல்லுகிறார். என்னை தடுப்பவன் யார்? நான் தானே விடுதலையாக்குற கடவுள். விடுதலையாக்குற கடவுள் இவர் ஒருத்தர் தானே, வேற யார் நம்ம விடுதலையாக்க முடியும்? அவர் சொல்லிட்டார், என்னை தவிர வேற கடவுளே இல்லை. 12வது வசனத்துல சொல்லியிருப்பாரு. வேணா 12வது வசனத்தையும் ஒரு முறை வாசிக்கலாம். வேற யாராவது ஒருவர் வாசிகள். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே மாதிரி ஒரு கடவுள் இருக்கா? நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் கடவுள்ன்றதுக்கு நீங்க தானே என்னோட சாட்சிங்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். உங்க கடந்த கால அனுபவங்களில், நீங்கள் பட்ட வழிகளில் உங்க கூட இருந்து நான் யாருன்னு காட்டியிருக்கேன். வேற கடவுளே உங்களுக்கு இல்ல, வேற கடவுளே இல்ல, நான் தான் கடவுள். அப்போ இந்த கடவுளை நீங்க நம்பி வந்துட்டீங்க, நான் செய்யறத ஒருத்தரும் தடுக்க முடியாது. அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். நம்மை துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதுதான் அவருடைய திட்டம். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுதலையாக்குவதுதான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்தில் இருந்து தடுக்கிறவன் யார்? எவ்வளவு அற்புதமான கேள்வி இல்ல? என் கைக்கு தப்பு விக்கத்தக்கவன் இல்லைன்ட்டார். நான் ஒண்ணு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா யாரும் தடுக்க முடியாது. நான் என்ன நினைச்சனோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன்ட்டார். என்ன பொருள்னா, இந்த சிறையிருப்புக்குள்ள இருந்து நான் சொன்னாதான் நீங்க விடுதலை ஆவீங்க. எனக்கு காத்துருங்க, நான் செய்வேன், அவ்வளவுதான். இல்ல நானா ஒரு முயற்சி பண்ணி இந்த துன்பத்திற்கு மீண்டு வந்துடலாம், இல்ல முடியாது, நான் பாத்துக்கிறேன், நீ வெயிட் பண்ணு.
நீ தைரியமா இரு, நான் உன் கூட தான் இருக்கேன், விட்டு ஓடிரல. கடந்த காலத்தை நினைச்சு பாரு, இதை விட பெரிய துன்பங்கள் இது விடுதலை ஆக்கியிருக்கேன், இந்த துன்பத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன். எப்படி? எனக்கு மிஞ்சின கடவுள் இல்லை, நான் தான் கடவுள். என் கைக்கு தப்பு வைக்க ஒருத்தரால முடியாது, நான் செய்ய நினைக்கிறத ஒருத்தரும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. அந்த கடவுள் தான் இஸ்ரவேலர்களுக்கு வாக்கு பண்ணின அதே கடவுள் தான் நம்மோடு இருக்கிறார். நடத்தியும் காட்டினார். சிறையிருப்பு முடிந்து அவர்களை மீண்டும் பாலும் தேடும் வழிதோடுகிற கானானுக்கு கொண்டு வந்து இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டி எருசலேம் தேவாலயத்தை புனரமைத்து ஒரு புதிய நாட்டையே உருவாக்கி காட்டினார். நம்ம கூட இருக்கிற இயேசுவாக, பரிசுத்த ஆவியாக. அதே கடவுள் தானே இயேசுவின் வழியாக நம்ம சொல்லி இருக்கிறார், யுக முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார், அவருடைய அன்புக்குள் வைத்திருக்கிறார், அவருடைய இருதயத்தில் மரியாதைக்குரிய இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார். இந்த துன்பங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது. ஒரு மனவலி, ஒரு கண்ணீர், ஒரு அழுத்தம், பாபிலோனின் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறதை போல ஒரு அழுகை நமக்குள் இருக்குமானால் கடவுள் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை பார்த்துக் கொள்வேன். என்னை விட ஒரு கடவுள் இல்லை, நான் செய்வதை ஒருவரும் தடுக்க முடியாது. இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கிறார். அவருடைய அதிசயங்களை நமக்கு விளங்க பண்ணுகிறார். எனவே என்ன வலி இருந்தாலும், என்ன வேதனை இருதயத்தில் இன்றைக்கு நம்மை வதைத்து கொண்டிருந்தாலும், என்ன போராட்டம் நம்மை நெருக்கி கொண்டிருந்தாலும், அதை அப்படியே இன்றைக்கு கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் நடத்தி காட்டுவார், அவருடைய ஆசீர்வாதத்தை நம் வாழ்வில் அள்ளி தருவார். 18வது வசனம் ஒரு முறை வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். 18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நடந்துட்டு இருக்கிற கஷ்டமான காரியங்களை நினைச்சு 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 வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. புதிய நன்மைகளை என்கிட்ட எதிர்பாருங்க. எவ்வளவு அழகான வார்த்தைகள். நடந்ததையே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காதீங்க. இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஒரு புதிய காரியம் செய்ய போறேன், வெயிட் பண்ணுங்கன்ற. அன்பானவர்களே, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்வார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தரையே நம்பி காத்திருக்கிற உங்கள் இருதயம் சோர்ந்து போகாது, உங்கள் முயற்சிகள் வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாது. அற்புதமாக கர்த்தர் உங்களை தேற்றுவார், உங்களை நடத்துவார். அவரால் அழைக்கப்பட்ட கூட்டம் நாம். எனவே இந்த 3 காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அவர்தான் நம்முடைய நம்பிக்கை, அவர்தான் கடந்த காலத்தில் நமக்கு அற்புதம் செய்தவர், இந்த துன்பத்திலும் அவர் அற்புதம் செய்வார். இந்த நற்செய்தி நம்மை தைரியப்படுத்தட்டும். கலங்கின கண்களை தொடச்சிப்போம், அவிசுவாசத்தை தூக்கி எறிவோம், மற்றதை காத்து பார்த்துக். இந்த விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இந்த உலகத்தில் ஓட, நம் துன்பங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நன்றிங்க. கேள்விகள், சந்தேகங்கள் யாருக்காவது இருந்தா கேட்கலாம்.
கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம சாட்சி நேரத்திற்கு கடந்து செல்லலாம். யாருக்காவது சாட்சி பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் ஒரு சாட்சி சொல்லணுங்க. சொல்லுங்க. என்னுடைய அம்மாவுடைய ஹெல்த் பத்தி தான். ஆக்சுவலா அவங்க 74. ஆனால் ஒரு 2 வருஷமா அவங்க ரொம்ப வெயிட் லாஸ் ஆகி போன வருஷம் ஃபர்ஸ்ட் 62ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் 50க்கு வந்தாங்க. ஆனால் அப்புறம் இந்த வருஷம் பார்க்கும்போது 46க்கு வந்துட்டாங்க. அதனால எங்களுக்கெல்லாம் அது என்ன, ஏன் இவ்வளவு வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னு போன வருஷம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணோம். ஒரு டெஸ்ட் மட்டும் நாங்க பண்ணல. சரி நாங்க கொஞ்சம் பாக்குறோம் 1 இயர் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் சிஎம்சி வெள்ளூர்ல. அப்புறம் லாஸ்ட் மந்த் போல மறுபடியும் அந்த சிஎம்சி வெள்ளூருக்கே போயிட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க டிபியா இருக்குமான்னு சஸ்பெக்ட் பண்ணாங்க, அப்புறம் கேன்சரா இருக்குமான்னு சஸ்பெக்ட் பண்ணாங்க, அப்புறம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எடுத்துட்டு அப்புறம் கடவுள் கிருபையில ஒரு 2 வீக்ஸ் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை. அதனால நீங்க மேபி ஏஜிங்னால இருக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சந்தோஷமா போயிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ கடவுள் பாராட்டின ஒரு பெரிய கிருபை. நாங்க ஏன் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு வெயிட் லாஸ் ஆகுது ரொம்ப கவலையோடு கூட இருந்தோம். ஆனால் கடவுளுடைய கிருபையினால எந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் இல்லாம நல்லபடியாக இருந்துச்சு. கடவுளுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. வேற யாருக்காவது சாட்சிகள் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லலாம். இல்லை என்றால் நாம் ஜெப நேரத்துக்கு கடந்து செல்லலாம். ஜெப குறிப்புகள் யாருக்காவது இருக்கா? ஸ்தோத்திரங்க ஐயா. ஸ்தோத்திரம்மா. ஐயா இம்மானுவேலுக்கு நாளைக்கு வந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அவருக்காக இம்மானுவேல் நாளையில இருந்து வேலைக்கு போறாரா? ஆமா ஆமா, நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் நாளைக்கு தான். நீங்க போயிட்டு வந்தாரு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சுங்க. நாளைக்கு வந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அவருக்காக ப்ரேயர் பண்ணுங்க. சரிங்க சரிங்க சரிங்க, கண்டிப்பா. இம்மானுவேல் நாளைக்கு முதல் நாள் வேலைக்கு போறதுக்காக நம்ம ஜாயின் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சாட்சி சொல்ல மறந்துட்டேன். நம்ம இங்க குருகுல் காலேஜில் இருக்கிற ஹாஸ்டல்ல எல்லாருக்கும் ஃபீவர் இருந்துச்சு, ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். அடுத்த 2 நாட்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுளுக்கு நன்றி, உங்க ஜெபங்களுக்கு நன்றி. நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லலாம். பிரதர் அருளேஷ் ப்ரே பண்றீங்களா? அருளேஷ் பிரதர்.
ஓகே. அவரு வீட்ல இருக்காரு. ரிலேஷ் டிராவல்ல இருக்கிறாரு. சரிங்க. சிஸ்டர் லீனா ப்ரே பண்றீங்களா? லீனா தாஸ். ஓகே சிஸ்டர். முதல்ல பிரைஸ் பாயிண்ட்ஸா திமோத்தி பிரதர் அவங்களோட அம்மா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல்னு சொன்னதுக்காக நம்ம கர்த்தரை துதிக்கலாம். குருகுல் காலேஜ்ல இருக்கிற எல்லாரும் சுகம் அடைந்ததற்காக. அப்புறம் இம்மானுவேல் பிரதர் வந்து நாளையிலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. அதற்காக நான் ஜெபித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில் பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல நம்ம பெதஸ்டா ஹாஸ்பிட்டலுக்காக தொடர்ந்து ஜெபித்திருக்கிறோம். அதையும் நீங்க ப்ரேயர்ல இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, இந்த ராத்திரி வேளையிலே அன்றே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க, அன்றே உண்மை ஆராதிக்க துதிக்க, அன்றே இந்த பைபிள் ஸ்டடி கூட அன்றே எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி தந்த தயவுக்காகவும் கூட நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த கூடுகளை கூட அன்றே அநேக பிள்ளைகள் அன்றே எவ்வளோ ஆர்வமாய் சுவாமி அன்றே இந்த கூடுகளே அன்றே பங்கேற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காக கூட அன்றே நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் கூட அன்றே இயேசுப்பா பேர் பேராக ஆசீர்வதிங்க ராஜா. அன்றே இந்த பைபிள் ஸ்டடி கூட நடத்துகிற பாஸ்டருக்காக கூட இயேசுப்பா ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக கூட அன்றே இயேசுப்பா அன்றே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் தாங்க. அன்றே உமக்கென்று ஊழியம் செய்யவும் அன்றே இன்னும் அநேகருக்கு அன்றே ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்யுங்க. அவர்களுடைய குடும்பத்தாரையும் அன்றே இயேசுப்பா ஆசீர்வதிங்க ராஜா. அன்றே இயேசுப்பா அந்த நேரத்திலே கூட அன்றே எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் ராஜா. அன்றே எங்க 1-2 பேர் கூடி அன்றே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாய் இருக்கிறீரே. அன்றே நீர் அன்றே எங்களுடைய மத்தியிலே நீர் வாசம் செய்கிறீர் என்பதை கூட அன்றே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றே கேட்ட ஒவ்வொரு வசனம் கூட அன்றே இயேசுப்பா எங்களுடைய அன்றே இதயத்திலே நாங்கள் நிலைய வைத்து அன்றே அதை அன்றே இயேசுப்பா அன்றே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றே அதை அபியாசப்படுத்த இயேசுப்பா உதவி செய்யுங்க ராஜா. அன்றே நாங்கள் கேட்டு அப்படியே அன்றே போகாத படிக்கு அன்றே நாங்கள் அன்றே இயேசுப்பா உம்முடைய வார்த்தையை அன்றே இயேசுப்பா ஒவ்வொரு நாளும் அன்றே உமக்கென்ற அன்றே நாங்கள் வாழ அன்றே மற்றவர்களுக்கு முன்பாக அன்றே நாங்கள் சாட்சியாக அன்றே வீட்டிலையும் மற்ற இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துலையும் ராஜா அன்றே நாங்கள் சாட்சியா இருக்க கூட இயேசுப்பா உதவி செய்யுங்க ராஜா. அன்றே கேட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக கூட இயேசுப்பா நான் ஜெபிக்கிறேன். அன்றே இமானுவேல் பிரதர் கூட அன்றே இயேசுப்பா முதல் நாள் வேலைக்கு செல்கிறார். அவருடைய வேலையை கூட ஆசீர்வதிங்க. அன்றே இயேசுப்பா போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றே இயேசுப்பா அவர் கூட அன்றே உமக்கு சாட்சியாக காணப்படக்கூட இயேசுப்பா உதவி செய்யுங்க. அது போல அன்றே குருகுல் காலேஜ்ல கூட அன்றே இயேசுப்பா எல்லாருக்கும் ஃபீவர் கூட சரியாக விட்டது என்பதை கூட அன்றே கேள்விப்பட்டோம். அதற்காக கூட நன்றி செலுத்துகிறேன். அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட இயேசுப்பா ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை பலனை தாங்க ராஜா. அன்று இது போல ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்காக இயேசுப்பா ஜெபிக்கிறேன். அன்று இயேசுப்பா அங்க அன்று இயேசுப்பா அநேகர் அன்றே அங்க சென்று அன்றே சுகமடைய அன்றே இயேசுப்பா அநேகருக்கு அன்றே பிரயோஜனமா இருக்க இயேசுப்பா உதவி செய்யுங்க ராஜா. அன்றே இன்னும் மறந்த ஜெப குறிப்புகளுக்காக கூட இயேசுப்பா ஜெபிக்கிறேன். அன்றே எல்லா காரியத்தையும் கூட இயேசுப்பா நீர் அன்றே எல்லாவற்றையும் அன்றே இயேசுப்பா ஆசீர்வதிங்க. அன்றே ஒருவரையும் பலப்படுத்துங்க ராஜா. அன்றே இந்த ராத்திரி பொழுதுல கூட அன்றே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். அன்றே நல்ல சுகத்தை நல்ல தூக்கத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. அன்றே நாங்கள் எழுந்து அன்றே உமக்காக அன்றே இயேசுப்பா உழைக்க உமக்காக அன்றே நாங்கள் பிழைக்க இயேசுப்பா உதவி செய்யுங்க ராஜா. எல்லாவற்றையும் உங்க கரத்திலே ஒப்படைக்கிறேன். துதிக்கரமாய் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் ஐக்கியம், வழிநடத்துதல், அளவில்லாத ஆசீர்வாதங்கள் வேதாய்வில் கடவுளுடைய வார்த்தையின் மீது வாஞ்சையோடு இணைந்து கொண்ட நம் ஒவ்வொருவரோடும் நம் குடும்பங்களோடும் நாம் ஏறெடுத்த எல்லா ஜெப குறிப்புகளோடும் நன்றி குறிப்புகளோடும் தங்கி தரித்திருந்து ஆசீர்வதித்து நன்மையை நான் விரைத்து
வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல. அனைவருக்கும் நன்றி. ஸ்தோத்திரங்கள். Praise the Lord, Ayru. Praise the Lord, Ma. Praise Lord, Karunya. Praise Lord, Emma.